நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஹோட்டல் டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான சிக்கன் வறுவல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவியாக இருந்தாலும் சரி, சிக்கன் வறுவலாக இருந்தாலும் சரி, அதை ரெடி பண்ணுறதுக்கான பொருட்கள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே ஒரே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஹோட்டலில் மட்டும் அந்த டேஸ்ட் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீட்டில் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வராது. அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா எந்தெந்த பொருளை எந்த நேரத்தில் சேர்க்கணும், அதை எப்படி பக்குவமாக ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கும். இன்றைக்கி அந்த ஒரு வித்தியாசமான ஃபார்முலாவில் தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். கண்டிப்பாக அடுத்து சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் வறுவல். சிக்கன் வறுவல் ரொம்ப சூப்பராக, ரொம்ப எளிமையாக, அருமையாக பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய சிக்கன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கோம். 1/2 கிலோ சிக்கன் வந்து நான் வந்து எலும்போடு சேர்ந்த கறி தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் எலும்பு இல்லாத கறி, எலும்பு கறி எதுனாலும் சேர்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இப்போ நான் 3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் சுண்டை பிழிஞ்சிட்டு நான் இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது மேலே இப்போ நம்ம வறுவல் பண்ணுறதுக்கு தேவையான உப்பை நான் மொத்தமாக இங்கேயே சேர்த்துறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், தயிர் வந்து புளிக்காத தயிர் ஒரு 50 ml சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனு, அந்த மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், உப்பு, தயிர் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இதை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு நம்ம சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். நல்லா சூடானோடனே ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா உதுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கி வரும் சீக்கிரம். இப்போ நல்லா இந்த எண்ணெயிலேயும் இந்த வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயில் நல்லா வெங்காயம் வந்து உலஞ்சி நல்லா ப்ரௌனாக வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. நல்லா இந்த மாதிரி சுருண்டுரும். நல்லா சுருண்ட பிறகு இப்போ நம்ம நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண பிறகு ஒரு 1/2 டீஸ்பூனு சீரகத்தூள் இப்படியே போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு டீஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு, அவ்வளோதான். இந்த 3 மசாலாவை மட்டும் போட்டுட்டு அந்த சூடான வெங்காயத்தில் ஒரு விரவி விட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினது மசாலாவோடு சேர்த்து நல்லா ஆறட்டும், ஆறி வரட்டும். ஆறி வந்த உடனே சின்ன மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். அடுத்து சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுருவோம். அடுப்பில் வச்சுட்டு இதில் சமையல் எண்ணெய் ஒரு 100 ml சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே நம்ம இங்கே ஏற்கனவே சிக்கனை வந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம்ல, அதில் ஒவ்வொரு பீஸாக எடுத்து அந்த சூடான எண்ணெயில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுக்கக்கூடிய எல்லா சிக்கனையுமேவும் இதே எண்ணெயில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் இடத்த ஒதுக்கி விட்டு இதிலே சேர்த்து விட்ருங்க. ஒரே சட்டியில் ஒரே ரவுண்டில் எல்லா சிக்கனையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ சிக்கனில் தண்ணி இருக்கும், அதுவும் அந்த எண்ணெயும் நல்லா இறங்கி நல்லா ஒரு சைடு நல்லா வெந்து வரட்டும். இப்போ எண்ணெயில் சிக்கனை சேர்த்து பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் ஆச்சு. அந்த சிக்கனில் இருக்க தண்ணியை நல்லா இறங்கி நல்லா மொதுன்னு வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 3 நிமிஷம் கழிச்சு இந்த சிக்கனை வந்து நம்ம அப்படியே ஒரு பரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். கிட்டத்தட்ட சிக்கனை வந்து நம்ம இங்கே வேக வச்சு எடுத்துடணும். இப்போ நம்ம எண்ணெயில சிக்கனை சேர்த்து நல்லா 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷத்துல நம்ம சிக்கனு நல்லா முழுமையாவே நல்லா அந்த எண்ணெயில வெந்து வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி நல்லா சூப்பரா வெந்து அப்படியே பீஸ் உடையாம நமக்கு இருக்கணும். இப்போ இந்த கடாயை தூக்கி நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கன் வறுவல் பண்ண போறோம். வறுவல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்து வச்சுட்டு இதுல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்காங்க. கொஞ்சமா எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாகி வந்ததும் ஒரு 100 கிராம் பெரிய வெங்காயத்தை நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நமக்கு வெங்காயம் நல்லா சொதிஞ்சு வதங்கி வரட்டும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் நல்லா சுருள வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா சுருள வதங்கின உடனே இதில் தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே லேசாக அந்த மிளகாத்தூளை மட்டும் ஒரு பரட்டி விட்டு அப்படியே எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூனு, அப்படி நிறைய 2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து அந்த இஞ்சி பூண்டையும் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் பரட்டி விடுங்க.
1 நிமிஷம் ஆனோடனே இங்கே தக்காளி பேஸ்ட் வந்து ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸில் நல்லா நைஸாக பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா அதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கணுன்னே நம்ம ஏற்கனவே வெங்காயத்தையும் மசாலாவும் போட்டு நல்லா பேஸ்ட்டு அரைச்சி வைக்க சொல்லியிருந்தோம்ல, அதை இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் வந்து எதுக்கு நம்ம நல்லா ப்ரௌனாக வதக்கி அதை அரைச்சிருக்கோன்னா இந்த டேஸ்ட்டுக்கு தான். இந்த டேஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வதக்கி இந்த இடத்துல மசாலாவோடு சேர்க்கும்போது அந்த சிக்கன் வறுவல் வந்து டேஸ்ட் ரொம்ப ஓவராக இருக்கும். அதுக்காக தான் இந்த இடத்துல சேர்த்துருக்கு. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நமக்கு நல்லா கொதித்து லேசாக அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா சேர்த்து லேசாக அப்படி ஒன்று போல் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த சமயத்தில் நம்ம இங்கே ஏற்கனவே சிக்கன் நல்லா அந்த எண்ணெயில் வேக வச்சுருக்கோம்ல, அந்த எண்ணெயோடு சேர்த்து அந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்து விட்ருங்க. அவ்வளோதான். நமக்கு ஏற்கனவே நல்லா எண்ணெயில் வெந்த சிக்கனை எடுத்து இந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நமக்கு மசாலாவோடு சேர்த்து நல்லா சுண்டி வரட்டும். நல்லா அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கிரேவி அதுவுமா அந்த சிக்கன் துண்டுகளும் நல்லா அருமையாக தயாராகிட்டு இருக்கு. இன்னும் முடிஞ்சிடல. நல்லா இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டும். இப்போ நமக்கு சிக்கன் வறுவல் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை உள்ளே சேர்த்தோம்ல, அதுக்கடுத்து ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே இந்த மாதிரி மீடியமான ஹீட்டில் பிரட்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சிக்கன்லாம் நல்லா உடையாமல் மசாலா நல்லா சூப்பராக அதில் ஒட்டி அருமையாக இந்த மாதிரி லேசான தொக்கோட வறுவல் அருமையாக தயாராகிடும். இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக மல்லித்தலைவை கட் பண்ணி அப்படி தூவி விட்டுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் மிளகு பொடி வேணாலும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பிரட்டிக்கிட்டேன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நமக்கு அருமையான ஒரு சிக்கன் வறுவல் அருமையாக தயாராகிடுச்சு. இந்த மெத்தடில் செய்யும்போது எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம், ஒன்றுமே செய்யாது கூட. அவ்வளோதான். நமக்கு சூப்பரான சிக்கன் வறுவல் தயாராகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சமையலில் வந்து சிக்கன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வறுவல் வச்சு சாப்பிடுவோம். செம்மையாக இருக்கும். கடையை விட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எளிமையாக சீக்கிரம் ரெடி ஆகிற மாதிரி நம்ம ஒரு மெத்தடில் சொல்லியிருக்கோம். நல்லா சிக்கன் நல்லா சூப்பராக வெந்து அருமையாக தயாராகிருக்கு. சூப்பராக ரெடி ஆகிருக்கு. சிக்கன் நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்து அந்த மசாலா டேஸ்ட் நல்லா சூப்பராக அரோமா அருமையாக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சிக்கன் வறுவல் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அருமையாக இருக்கும். சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். Writing in the margins of my mind all day.